நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷத்துக்கான 10th 12th நம்ம 11th இந்த மார்க் லிஸ்ட்லாம் எப்படி ஆன்லைன் மூலியமா நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட்க்கு வந்து நீங்கள் வந்துருங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுடைய ரோல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க. ரோல் நம்பர் வந்து உங்களுடைய 10th 12th ரோல் நம்பர் என்னவோ அந்த 10th 12th ரோல் நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த வருடத்தை வந்து கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட என்ன வருஷத்தை முதல்ல பிறந்தீங்களோ அந்த முதல்ல வருடத்தை வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதமோ அந்த மாதத்தை வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த தேதி, இப்போ நீங்கள் 2ஆம் மாதம் பிறந்தீங்கன்னா 02 டைப் பண்ணிக்கோங்க. 2007 பிறந்தீங்கன்னா 2007 டைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வருடம், அதுக்கப்புறம் மாதம், அதுக்கப்புறம் தேதி டைப் பண்ணிக்கிட்டு கீழே இந்த இடத்துல கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 16+7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 16+7 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிக்கோங்க. 23 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மார்க் லிஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அந்த டவுன்லோட் ப்ரொவிஷனல் மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மார்க் லிஸ்ட் வந்து இந்த இடத்துல டவுன்லோட் ஆகி காமிக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய +1 ஃபர்ஸ்ட் இயரில் வந்து எடுத்த மார்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் +2 செகண்ட் இயரில் எடுத்த மார்க் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பருமே இதில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலிமா இன்ஜினியரிங் கவுன்சிலிங், ஆர்ட்ஸ் காலேஜ் கவுன்சிலிங் இல்லை மற்றதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான எம்இஸ் ஐடியுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.